ஜெய்பீம். ஏப்ரல் தலித் வரலாற்று மாத நிகழ்வில் வேர்ச்சல் நிகழ்வில் பங்கெடுக்கிறதுல உண்மையிலே மகிழ்ச்சி. பெண் எழுத்து வழியாக வரலாற்றை வரைதல் அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம உரையாடுறது வந்து நீலி ரம்யாவோட. முதல்ல 90களில் தலித் எழுச்சி ஒரு பெரிய ஒரு வீச்சோடு வந்தது. அந்த இது வந்து ஒரு தலித்துகளுடைய வரலாறை தொகுக்கிறதா இருக்கட்டும், தலித் எழுத்துகள் வர்றதா இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்தது. இன்றைக்கும் வந்து ஒரு தமிழில் மிக முக்கியமான ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நம்ம தலித் இலக்கியம், தலித் வரலாறு, தலித் ஆய்வுகள், தலித் விமர்சனங்கள், இது மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அதே காலகட்டத்தில் 90களில் ஒரு பெண் நோக்கில் வந்த படைப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த தலித் இலக்கியம் வந்ததுக்கு பிறகு ஒரு தலித் வரலாறு அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை வந்து தொகுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக 90களில் வந்த அயோத்தாஸ் பண்டிதரோட தமிழன் இதழ் தொகுக்கப்பட்டு வந்திருக்கு. அதே போல் பேராசிரியர் ஜெயபாலன் வந்து பாலசுப்ரமணியன் வந்து பூலோக வியாசன் அப்படின்ற ஒரு தொகுப்பு கொண்டு வந்தாங்க. கோ ரகுபதி பூலோக வியாசனோட இன்னொரு ஒரு வருட இதழை தொகுத்து கொண்டு வந்தாங்க. சேரிவாணன் வந்து தென்னாடு அப்படின்ற ஒரு இதழை வந்து தொகுத்து நூலாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பா குமார் அப்படின்றவங்க வந்து ஆதி திராவிட மித்திரன் அப்படின்ற ஒரு இதழை தொகுத்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு வரலாறு எழுதுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ இந்த பின்புலத்தில் நம்ம வந்து நீலி ரம்யா வந்து நம்ம மிக முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க வந்து தமிழ் விக்கி அப்படின்ற ஒரு கலைக்களஞ்சிய தொகுப்பில் வந்து மிக முக்கிய பங்குதாரராக இருக்காங்க. ஒரு சிறுகதை எழுத்தாளர், அப்புறம் ஒரு பதிப்பாசிரியர், ஒரு பதிப்பகம் நடத்தக்கூடியவர், இது மாதிரியான பல்வேறு வேலை திட்டங்களை செய்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் தொடர்பாக அந்த விஷயங்களை, பெண்கள் தொடர்பான களச்செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இவங்களையெல்லாம் ஆவணப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியை செஞ்சு வர்றாங்க. அதோட தொடர்ச்சியாக நம்ம வந்து முதல் கேள்வியை வந்து நம்ம வந்து தமிழ் விக்கி பற்றி நம்ம கேட்கலாம். ஏன்னா தமிழ் விக்கி வந்து ஒரு துல்லியமான ஆதாரங்களோட, ஆளுமைகளோட அந்த சரிபார்ப்புக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அந்த இதில் வந்து ஒரு பெண் ஆளுமைகளை பதிவு செய்யும் போதில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குது, என்ன மாதிரி இன்னும் பதிவு செய்யப்படலை அப்படின்றத ரம்யா சொன்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்க நன்றி முருகன், இந்த கேள்வி கேட்டதுக்காக. கலைக்களஞ்சிய பணி அப்படின்றது எந்த ஒரு சமூகத்துக்கும் அதோடைய கலை, மரபு, பண்பாடு சார்ந்த ஒரு அறிவு சேகரம்னு சொல்லலாம், ஒரு நாலேஜ் ரெபாசிட்ரின்னு சொல்லலாம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு சிந்தனைகள் மேலே எழுந்து போகிறதுக்கும் உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு போர்ச்சூழலில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு போர்ச்சூழலில் முதன்மையாக ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா அவங்களுடைய அறிவு சேகரங்களை அழித்தாலே போதும். இப்போது அவர் சொன்ன மாதிரி இப்போது தலித் சார்ந்து நிறைய முன்னெடுப்புகளை பற்றி சொன்னார். அப்போது நாம் 90களில் தலித் வரலாறை மீட்டெடுக்கும் பொழுது ஏற்கனவே என்னெல்லாம் அறிவு சேகரம் செய்தாங்களோ அதை தான் மீட்டெடுத்தாங்க. அப்போது அந்த வகையில் கலைக்களஞ்சிய பணி ரொம்ப முக்கியமானது. இன்னும் சில உதாரணங்களை சொல்லணுன்னா ஊவேசாவை சொல்லலாம். நாம் இன்றைக்கி சங்ககால பாடல்கள்லாம் வாசிச்சிட்ருக்கோன்னா அந்த மாதிரியான ஆளுமைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரியசாமி தூரன், அவர் வந்து நவீன தமிழ் கலைக்களஞ்சியம், முதல் தமிழ் களஞ்சியத்தை தொகுத்தவர் அவர். அதே மாதிரி ஆண்டி சுப்பிரமணியம் நாடக களஞ்சியத்தை தொகுத்தவர். இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை இந்த தமிழ் விக்கி வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால சொல்கிறேன். தமிழ் விக்கி அப்படின்றது வந்து 2022 எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. முதல்ல எழுத்தாளர்களை தொகுக்கணும் அப்படின்ற பணியில் ஆரம்பித்து அது வந்து இன்றைக்கி விரிஞ்சிருக்கு. கலை பண்பாடு சார்ந்த ஒட்டுமொத்த ஆவண தொகுப்பாக மாறுறதுக்கான சாத்தியம் இன்னொரு 10-15 வருடங்களில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் பெண் எழுத்து அல்லது பெண்கள் அப்படின்றது பற்றி நீங்கள் கேட்குறீங்க. முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுமைகள், முதல்ல அது எப்படி எனக்கு அறிமுகமாச்சு அப்படின்றது, பெண் எழுத்து சார்ந்து சொல்லணும்னா நான் அரவிந்த் சுவாமிநாதனை சொல்லணும். அவருடைய பெண்ணெழுத்து புத்தகம் வழியாக நிறைய பெண்கள் தொகுத்தோம். எனக்கு குறிப்பாக பிடிச்சது அப்படின்றது வந்து 2 ஆளுமைகள், அதை பற்றி பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று பாலாமணி, இன்னொன்று முத்துப்பழனி அப்படின்றவங்க. 2 பேருமே வந்து தேவதாசி மரபை சார்ந்தவங்க. அவங்க 2 பேருமே பேன் பண்ணப்பட்டவங்க. எந்த காரணத்துக்காகன்னு நான் சொல்கிறேன். முதல்ல பாலாமணி வந்து எப்படி எனக்கு அறிமுகமானாங்கன்னா, பேராசிரியர் மௌனகுரு ஐயா, அவங்க இலங்கையில் இருக்காங்க, மிக முக்கியமான ஒரு ஆசிரியர்.
அவருடைய பழையதும் புதியதும் வந்து ஆசிரியர் என்னோட ஆசிரியர் ஜெயமோகன் வந்து கொடுத்து பதிவு போட சொன்னார். அப்போம்போது நிறைய ஆளுமைகளை பார்க்க முடிஞ்சது, அண்ணாவியார்களை பார்க்க முடிஞ்சது. வி வைரமுத்து, அருணாச்சல அண்ணாவியார் போன்ற மிக பெரும் ஆளுமைகள். அவர் வந்து போர்ச்சூழலுக்கு அப்புறம் போய் ஒவ்வொரு அண்ணாவியார்களை தீவுகள் நிறைய இதை ஃபேஸ் பண்ணி அவங்கள போய் கண்டடைஞ்சு அவங்கள பற்றின ஒரு பெரிய கிட்டத்தட்ட வரலாற்று புனைவுனே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பழையதும் புதியதும் புத்தகம் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அது வழியாக செல்லையா மெட்ராஸ் மயில்ன்ற ஒருத்தர், அவருடைய நாடக கூத்து கலைஞர்கள் அவர் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அது பார்க்கும்போது எனக்கு வந்து நம்மள்கிட்ட நாடகம் கூத்து சார்ந்த இந்த மாதிரியான மரபு இருக்கான்னு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள்லேருந்து ஒரு நவீன நாடக மரபு இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அந்த பதிவுகள் வழியாக நான் கண்டடைஞ்சது பாலாமணியை. பாலாமணி ஏன் எனக்கு ஒரு முக்கியமான ஆளுமையாக இருந்தாங்கன்னா, சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து ஒரு எப்படின்னா ஒழுக்கவாதின்னு சொல்லலாம். நாடகம் வந்து பெரும்பாலும் ஆண்களால் ஆக்குபை பண்ணப்பட்டது அந்த டைமில். ஈவன் ஸ்திரீ பாட்டு கூட ஆண்கள் தான் போடுவாங்க. பெண்கள் ஏன் வரக்கூடாதுன்னா, அவங்க வந்தால் கொஞ்சம் ஒழுக்கக்கேடாயிரும், ஸோ யாரும் எதுவுமே ஒழுங்காக சரியாக வராது அப்படின்ற காரணத்தினால இது பண்ணுவாங்க. ரெண்டாவது கலை, ஈவன் ஒரு நாவல் வாசிக்கிறது கூட வாசித்தா அவன் வந்து ஒரு கெட்ட பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்தது. குறிப்பாக 19, 20ஆவது நூற்றாண்டில். அப்போ கலை சார்ந்து உள்ளே வர்றவங்க எல்லாருமே அவர்கள் வேசிகளாக சொல்லப்படுவாங்க. ஸோ இந்த பீரியடில் பாலாமணின்னு ஒரு நாடக அரசின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய புகழ் பெற்றுறாங்க. அவங்க வந்து 70 பெண் கலைஞர்கள் மட்டுமே கொண்ட நாடக கம்பெனி ஒன்று நடத்துகிறாங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது கேட்குறதுக்கே. இதில் தாரா சசங்கம்னு ஒரு நாடகத்தை பேன் பண்ணுறாங்க 1940களில். ஏன்னா இது ஒழுக்கக்கேடான நாடகம்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு சின்ன சீன் வரும். அதில் வந்து தாரா அப்படின்ற சந்திரனுடைய காதலி, அது வந்து புராண ஒரு 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 சீன் தான். அதில் வந்து பாலாமணி வந்து நிர்வாணமாக நடித்ததாக சொல்லப்பட்டு அது பேன் பண்ணப்பட்டது. அது வந்து ஒழுக்கக்கேடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவங்க அப்படி நடிக்கலை. அது ஒரு அந்த சீனுக்காக சாட்டின் ரிப்பன் இது பண்ணி அது ஒரு நிழல் படமாக அது காமிக்கப்பட்டாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு வந்து இங்கேருந்து அவ்வளோ பேர் போயிருக்காங்க. பாலாமணி மிக பெரும் புகழ் பெற்றாங்க அந்த தாராசசங்கம் நாடகத்துக்கு அப்புறம். ஈவன் திருச்சியிலேருந்து கும்பகோணத்துக்கு வந்து பாலாமணி எக்ஸ்பிரஸ், சூப்பர் எக்ஸ்பிரஸ்னே சொல்லக்கூடிய அளவுக்கு போனது. இதெல்லாம் கேட்கும்போது இதாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன வரலாற்று தகவல்கள். இது ரொம்ப எனக்கு இதாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து முத்துப்பழனி. முத்துப்பழனி வந்து ஒரு தேவதாசி மரபை சார்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு கோர்ட் சீன், அதாவது ஒரு தஞ்சாவூர் அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுக்கு இதில் வாழ்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு காவியம் படைக்கிறாங்க. அது பேர் வந்து ராதிகா சாந்தமானாள் அப்படின்றது. அதை பதிப்பிச்சது வந்து பெங்களூர் நாகரத்னமாள் 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் அவங்க பதிப்பிக்கிறாங்க. இது வந்து பந்தலூர், இது தெலுங்குல எழுதப்பட்டது, அதனால் தெலுங்குல பதிப்பிக்கப்பட்டது. நம்ம அப்போ எல்லாருமே மெட்ராஸ் மாகாணம்னால எல்லாருமே ஒன்றா இருந்தோம். அப்போது பந்தலூர் வீரேசலிங்கம் அப்படின்றவர் வந்து இதை வந்து எப்படி மதிப்பிடுறாரு, பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு வேசியால் எழுதப்பட்டு ஒரு வேசியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாகரத்னமால ஒரு பதில் கொடுக்குறாங்க. ரொம்ப சரியாக தான் சொல்லியிருக்காரு. ஒரு தேவதாசியால் எழுதப்பட்டு ஒரு தேவதாசியால் பதிப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இவர் ரொம்ப படித்தவர் வேறு. இவர் வந்து இப்படி சொல்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா பந்தலூர் வீரேசலிங்கம் பிள்ளை வந்து தெலுங்குடைய நவீன இலக்கியத்தினுடைய பிதாமகன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை. அவங்கள வந்து அவங்க அப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது தேவதாசிக்கும் வேசிக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள், தேவரடியார்ன்ற அந்த வார்த்தையை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்? வேசின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அப்போது தேவதாசிக்கும் வேசிக்குன்னு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து இதாக இருக்குது. இப்போ ஒரு நீலியில் வந்து சமீபத்தில் வந்து ஒரு விவாதம் நடந்தது, தேவரடியார் விவாதம்னு சொல்லிட்டு. அதாவது தேவரடியார்களில் பல வகைகள் இருக்காங்க, பல பிரிவினர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து கிரீஸில் வெஸ்டல் வெர்ஜின்கள் சொல்லக்கூடிய முனித்துறை முதல்விகள் நம்மளுடைய சங்ககாலத்து பாடல்களை சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வேலைகளை செஞ்சவங்களாம் இருக்காங்க. கலைஞர்களில் இருக்காங்க, கலையில் ஈடுபடக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாத்தையும் அந்த ஒரு கம்யூனிட்டியே வேசின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்படி நம்ம பொது புத்தியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை வந்து நம்ம இன்னும் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீறி எழுதணும் அப்படின்றது என்னுடைய இதுவாக இருக்குது. இன்னொன்று, இது வந்து ஒய் சுப்ராயலோயா வந்து போன தமிழ்விக்கி தூரன் விழா அப்போது சொன்னது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் சிஸ்டம், இந்த ரிஜிடிட்டி வந்து பிரிட்டிஷ்
காலகட்டத்துக்கு அப்புறம் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னது. அது ரொம்ப ஒரு பெரிய கூரிய ஒரு இதாக இருந்தது. அதுவும் ஒரு ஆய்வாளர், குறிப்பாக தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் ஒருவரால் சொல்லப்பட்டது அது. அப்போது கேஸ்ட் சிஸ்டம் ரிஜிடிட்டினா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு ஒரு நான் தலித்தாக இருக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் ஒரு விவசாய பின்னணியை சேர்ந்தவனாக இருக்கேன்னா, நான் வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும்னா நான் ஒரு பாணர் குலத்துக்கு கூட போய் நான் சேர்ந்துக்கலாம். எனக்கு அதுக்கான சுதந்திரம் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு கேள்விப்படும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது என் மேலே ஒரு சுமை ஏற்றி வைக்கப்படுது இல்லையா, அது அது எல்லாமே 2000 வருஷமாக நான் கஷ்டப்படலை, 2000 வருஷமாக நான் இப்படி இல்லை அப்படின்றது. அப்புறம் இது இது தொழில் முறையாக பிரிக்கப்பட்டது தானே தவிர இது மூலமாக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதப்படலையேன்னு நான் யோசிக்கிறேன். புனைவு ரீதியாகவும் சரி, ஆய்வாகவும் சரி, ஏன் இந்த கூறிய விஷயங்களெல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப மலினமான விஷயங்கள்னால நம்ம இது பண்ணப்பட்ட அந்த உரையாடலில் நாம் இருக்கோமோ அப்படின்றது எனக்கு தோணுது. நன்றி. ரொம்ப நன்றி ரம்யா. தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த பெண் ஆளுமைகள் தொடர்பாக கலை செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய நீலிலையும் சரி மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஆவணப்படுத்தி வர்றீங்க. இப்போ சமீபத்தில் கூட 100ஆண்டு விழா கண்ட கிருஷ்ணமால் ஜெகநாதன் பற்றி நீங்கள் ஆவணப்படுத்துனீங்க. குறிப்பாக அவங்கள ஒரு நீண்ட நேர்காணல் எடுத்தீங்க. அது பற்றி கலை செயல்பாட்டாளர் பற்றி அவங்களுடைய அனுபவங்கள் பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். கிருஷ்ணமால் ஜெகநாதன் வந்து வாழும் ஒரு காந்தியவாதி. காந்தி பற்றி இந்த மேடையில் பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதன்மையாக நாம் ஒரு இந்த தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இளமையில் நமக்கு இயல்பாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது 2 சிந்தனையாக இருக்கும், 2 விஷயங்களாக இருக்கும். ஒன்று வந்து திராவிட சிந்தனை, இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து இடதுசாரி சிந்தனை, இது அறிமுகப்படுத்தப்படும். பெரிய அதாவது தலித் இருக்கக்கூடியவங்களுக்கு அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய பிம்பமாக நமக்கு இருப்பார், மிச்சவங்களுக்கு வந்து பெரியார் ஒரு பெரிய பிம்பமாக நமக்கு இருப்பார். ஏன்னா இளமையில் நம்ம வந்து பெரிய ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆசையோடு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த எனர்ஜிக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாமே. அதுக்கு இணையாகவே இன்னொன்று நமக்கு அறிமுகப்படுத்தப்படும், அது வந்து காந்திய துவேஷம்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே இருக்கும். அது பற்றின பல கதைகள், காந்தி பற்றின பல கதைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஆளை வந்து நம்ம வெறுப்போம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிம்பம் இங்கே கட்டமைக்கப்படுது. ஸோ எனக்கு எழுத்தாளர் ஜெயமோகன் நான் என்னுடைய இதில் அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் காந்தியை பற்றிய சிந்தனைகளை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். அந்த உரையாடல் பற்றின புரிதல் வழியாக தான் காந்தியை நான் முழுமையாக அறிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லலாம். அது வழியாக தான் கிருஷ்ணமால் ஜெகநாதன் எனக்கு அறிமுகமானாங்க. அப்புறம் என்டி நாகராஜ் ஒரு முக்கியமான ஒரு ஆள், அம்பேத்கர் காந்தி பற்றின விவாதங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருந்தவங்க, நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். சமஸ் ஆசை போன்ற இதழாளர்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த இன்னொரு தரப்பு இருக்குன்றதை நம்ம கண்ணீரோடு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். அது வழியாக தான் எனக்கு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அறிமுகமானவங்க. கிருஷ்ணமால் ஜெகநாதன் இப்போ நான் பார்க்க போகும்போது அவங்களுக்கு 100 வயது அடைஞ்சிருந்தாங்க. நான் பேட்டி எடுக்கணும்லாம் போகல, ஜஸ்ட் அவங்கள பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காந்தியவாதி அவங்க இருக்காங்க, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, போய் பார்க்கணுன்னு தான் போனேன். அவங்க நினைவுகள்லாம் மங்கிடுச்சு. அவங்க ஞாபகம் வச்சுருந்த சில விஷயங்களில் மிக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த விஷயம் கீழ்வெண்மணி தான். அவங்களால அந்த நினைவுகளை விட்டு மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த கீழ்வெண்மணியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நிலம் வாங்கி கொடுத்தப்புறம் தான் நான் வந்து நிம்மதியாக இருந்தேன்னு சொன்னாங்க. பல இடங்களில் போய் அவங்க தெரு நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக தன் வாழ்நாள் முழுவதுமாக தலித்துகளுக்காக போராடி இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க வழியாக நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்களுடைய ஆசிரியர் வினோபாவோட ஆசிரியர் காந்தி. அப்போ காந்தியவாதிகள்கிட்ட நம்ம மேஜராக பார்க்குறது தலித்துகளுக்காக அவங்க தொடர்ச்சியாக களப்பணி செஞ்சுட்ருக்கதை பார்க்கலாம். தலித்துகள் மட்டுமல்ல, பழங்குடியினர், ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே வந்து காந்தியவாதிகள் தொடர்ச்சியாக களப்பணி செஞ்சுட்டே இருக்காங்க. நான் சிவகாமி அம்மா வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க இப்போ வந்து நிலம் தொடர்பான ஒரு பெரிய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. பெரிய அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் குரூப்பாக இருக்காங்க. ப்ரெஷர் குரூப்ன்றது டெமோக்ரஸியுடைய ஒரு 4th பில்லர்னு சொல்லலாம். இப்போ அவங்க அதுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம தலித்துகள் வந்து கல்வியால் முன்னேறிடுவோம்னு நினச்சோம். அப்புறம் அதிகாரத்தில், ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்பேத்கரோட ஒரு வரி என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஒன்று கல்வி, இன்னொன்று வந்து அதிகாரத்தில் உள்ள போகிறது, விச் மீன்ஸ் ஒரு யூபிஎஸ்சியோ சர்வீஸ் கமிஷன் வழியாக போனோன்னா அங்கே போய் எதாவது செய்ய முடியணும். அப்படி மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சவங்க தான் சிவகாமி. அதையும் விட்டு அரசியல் போனாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதையும் விட்டு ப்ரெஷர் குரூப்பாக எஞ்சக்கூடிய அளவுக்கு, அது எஞ்சறதுன்னு இல்லை, அது இதுக்கு மேலே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கிருஷ்ணமால் ஜெகநாதன் பற்றி கேட்கும்போது இந்த மாதிரியான அவங்க தான் எங்களை விட ஒரு படி உயர்வானவங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா
அவங்க எதை பற்றியுமே யோசிக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக போய் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இப்போ இதோட சேர்ந்த ஒரு அமைப்பாக நான் குக்கு சிவராஜ் அவங்கள பார்க்குறேன், அன்புராஜன் நான் பார்க்குறேன். அதே போல் என்னுடைய தோழியான மஞ்சரி வந்து கிணறு புனரமைப்பில் ஈடுபட்டிருக்காங்க. 15 கிணறுகள் அவங்க கிணறு புனரமைச்சிருக்காங்க. அதில் பெரும்பான்மைன்னு சொல்கிறத விட எல்லாமே வந்து தலித்துகள் அப்புறம் பழங்குடியின மக்கள் சார்ந்ததாக இருக்குது. ஏன்னா அந்த கிணறுகளில் தான் அவள் சொல்கிறா, அந்த கிணறுகள் தான் மலம் கலக்கப்படுது, அந்த கிணறுகள் தான் சாதிய சண்டைகளால் மூடப்படுது, அதனால் நான் அங்கே தான் அந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது காந்தி தொடர்ச்சியாக வந்து காந்தியவாதிகளை நம்ம கண்ணோக்கணும்னா அவங்க கீழ்மட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. நான் கடைசியாக இப்படி ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெரியாரையும் அம்பேத்கரையும் நான் வந்து இந்த சொசைட்டியோட ஒரு மஸ்குலைன் ஃபோர்ஸ் அப்படின்னு நினச்சேன்னா, அப்படின்னு முன் வச்சோன்னா, காந்தியை வந்து நம்ம ஒரு ஃபெமினைன் ஃபோர்ஸாக முன் வைக்கலாம். அதாவது இந்த ஃபெமினைனிட்டி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீலியில் அது ஒரு தேடலாகவே எனக்கு இருக்குது ஃபெமினைனிட்டின்றது. ஏன்னா என்னோட அவதானிப்புப்படி இந்த இலக்கியம் ஒட்டுமொத்தமாக ஆண்மையத்தன்மையாக இருந்திருக்கு, மஸ்குலைன் தன்மையாக இருக்குது. அதில் பேசு பொருளாக இருக்கட்டும், அதில் எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நாம் கவனிக்கப்படாதது இலக்கியத்துலேயும் சரி, நம்மளுடைய நம்ம வாழ்க்கையிலையும் சரி ஒரு ஃபெமினைனிட்டி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதை மறுத்து அதை அல்ல, இது ரெண்டுமே இணைஞ்சிருக்கணும். சைவ தத்துவத்தில் நம்ம சிவன் சக்தின்னு சொல்கிற மாதிரி, அல்லது நம்ம கீழை தத்துவத்தின்படி ஒரு டியாலிட்டி படி ரெண்டுக்கும் ஒரு உரையாடல் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி அதை மறுத்துட்டு இங்கே மட்டும் உரையாடல் செய்கிறதோ அதெல்லாம் இல்லை. யாழநாதி போன விஸ்வபுரம் விழாவில் சொல்லும்போது, நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து கை நீட்டுறோம், அந்த பக்கத்துலேருந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது அது உரையாடலாக தான் நான் கற்பனை பண்ணிக்கிறேன். அங்கேருந்தும் உரையாடல் நிகழணும், இங்கேருந்து உரையாடல் நிகழும். அதே போல் ஃபெமினைனிட்டியும் சரி மஸ்குலைனிட்டியும் சரி, இது வந்து கிரேட்டர் ஃபோர்ஸாக இதுக்குள்ளே வந்து அந்த உரையாடல் நிகழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. சரி, தொடர்ச்சியாக காந்தியை பற்றி பேசினதுனால பெண்கள் வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்து ஒரு அரசியலாக வந்தது வந்து காந்தியோட மூமெண்ட்டால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் குறிப்பாக காந்தி இயக்கத்தில் வந்து பெண்கள் அதிகமான பேர் வந்து செயல்பட்டிருக்காங்க. குறிப்பாக தலித் பெண்கள் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து பள்ளிகள், அப்புறம் விடுதிகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. உங்களுடைய தேடலில் காந்தி இயக்கத்தில் தலித் பெண்கள் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்டாலின் ராஜாங்கம் சார் வந்து பொன்னுத்தாயம்மாள் பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்காக அவருக்கு அந்த பதிவுகளுக்காக தேடி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பொன்னுத்தாயம்மாள் வந்து காந்திய பள்ளியை 1950களில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் அந்த பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு தன்னை காந்தியவாதி என்று அறிவித்து கொண்டவங்க, தொடர்ந்து தலித் மக்களுக்காக கல்விக்காக போராடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி வீரம்மாள் வந்து அனாதை குழந்தைகளுக்காகவும் தலித் குழந்தைகளுக்காகவும் ஒரு அன்னை இல்லம்ன்ற ஒரு இதை வந்து தொடர்ச்சியாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னொரு பொன்னம்மாள் இல்லையா, திருச்சியில் வந்து அவங்க 7 முறை எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தலித்து, காங்கிரஸில் இருக்கவங்க. காங்கிரஸில் வந்து உங்களுக்கே தெரியும் பெரியார் ஏன் வெளியே போனாருன்னு, விச் மீன்ஸ் பிராமினோட டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வெளியே போனார். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டாமினேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு தலித்தால் ஒரு காங்கிரஸில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னா பொன்னம்மாள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து காந்தியோடைய ஃபேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். காங்கிரஸில் காந்தி ஒரு வேளை இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட மட்டும் இல்லை, விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த யாருமே அதில் வந்து ஒரு முக்கிய தரப்பினராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் வந்து தொடர்ச்சியாக காந்தியோட உரையாடலில் இருந்துகிட்டே இருந்தார். என்னோட ஆசிரியர் எப்பயுமே சொல்லுவார், ஜெயமோகன் சொல்லுவார், எப்பயுமே நம்ம எதிர்த்தரப்பு கூட எப்பயுமே உரையாடலில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை டிஃபைன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட ஒன்று இருக்குல்ல, அதை மட்டுமே வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத விட நம்ம எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அம்பேத்கர் வந்து தன்னை முழுமையாக கண்டடைஞ்சது காந்தியில் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது, உரையாடிட்டு இருந்தது அவர் கூட தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி நாம் உரையாடலில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஆமாம், காந்திய மூமெண்ட்டில் இருந்து இத்தனை முறை எம்எல்ஏ ஆனதும், அதே திராவிட இயக்கத்தில் சத்தியவாணி முத்து போன்றவங்க முரண்பட்டு அவங்க தனித்து இயக்கம் காண்றதும், 2 இயக்கத்துக்குமான அந்த முரண்பாடு அல்லது அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மை நம்ம பார்த்துக்கலாம். இதோட தொடர்ச்சியாக வந்து நீங்கள் நீலி வந்து ஒரு மின்னிதழ் நடத்தி வர்றீங்க. பெண் எழுத்து சார்ந்து அதில் நிறைய ஆளுமைகளை ஆவணப்படுத்துறது, அவங்கள பற்றியான படைப்பாளர்களை வந்து அவங்க படைப்புகள் தொடர்பாக விமர்சனபூர்வமாக அணுகிறது, அது மாதிரியானதெல்லாம் செஞ்சு வர்றீங்க. இப்போ நீலியில் பெண்களுக்குன்னு குறிப்பாக சிறப்பு பக்கங்கள் ஒதுக்குறீங்க இல்லையா? குறிப்பிட்ட சில ஆளுமைகளுக்கு, குறிப்பாக சிவகாமிக்கு,
பெருந்தேவிக்கு, இது எந்த பின்புலத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஆட்களை எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீங்க? யாருக்கு இந்த மாதிரியான சிறப்பு பக்கங்கள் அல்லது சிறப்பு இதழ்கள் வெளியிடணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? இங்கே என்னோட நண்பர்கள் சக்திவேல், விக்னேஸ்வரன்லாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு டீம்னு சொல்லலாம். ஒரு 10 பேர் இருக்கோம். தொடர்ச்சியாக அதில் அந்த சிந்தனை மூலமாக குறிப்பாக பெண்ணெழுத்து இந்த சூழலில் கவனிக்கப்படலை அப்படின்றத நம்புகிறோம். குறிப்பாக நவீன தமிழ் எழுத்தில் ஆரம்பித்தோன்னா, இன்றைக்கி நான் இங்கே தீவிர இலக்கிய வாசகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு பட்டியல் சொல்லுங்கள், கிளாசிக் ரைட்டர்ஸோட பட்டியல் சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க எய்தர் பாரதியிலேருந்தோ புதுமை பித்தன்லேருந்தோ ஆரம்பித்து இன்னைக்கு சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் வரைக்கும் ஒரு நீண்ட பட்டியலை சொல்லுவாங்க. கானா சுப்பிரமணியம், சிசு செல்லப்பா, இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா கும்பகோணம் ரைட்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அவங்க நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் இந்த சைடு வந்தால் கரிசல் இலக்கியம் சொன்னாலும் அங்கேயும் ஒரு பெரிய ஆண் எழுத்தாளர் கீராஜனாரிலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய அழகிரிசாமின்னு ஒரு பெரிய நிறை இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயாவது ஒரு பெண் எழுத்தோடைய பேர் வருதான்னு கேட்டால் இல்லை. அப்போ நான் முன்னாடி என்ன நினச்சிருந்தேன்னா, ஒருவேளை பெண்களே எழுதலை போல இருக்குது, அதனால தான் அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் தமிழ்விக்கி பணியின் போது தான் நான் கண்டுபிடிச்சேன், இறை மித்திலா அப்படின்ற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, 500 பேர்கிட்ட பெண்கள் எழுதியிருக்காங்கன்னு. அப்போ இவ்வளோ பேர் எழுதியும் ஒரு பெண்ணு கூட பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, ஒருவேளை நல்லா எழுதலை போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த நல்லா எழுதலை அப்படின்றத நம்ம எப்படி இது பண்ணுறது? அப்போது எல்லாரையும் படித்து ஒரு இந்த மீட் எடுத்து பார்க்குறதுன்றது பின்னணித்துவ காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான செயல்பாடாக பார்க்கப்படுது. அதாவது பின்னணித்துவம்ன்றது ஏற்கனவே இருக்கப்பட்ட எல்லாத்துலேயும் ஒரு கொஷின், ஒரு கல்லறிதல் இல்லை ஒரு கொஷின் சொல்லிட்டோன்னா, நம்ம வந்து மீள் வரையறை செய்கிறதுக்காக அவங்கள எல்லாத்தையும் மீட்டெடுத்து பார்க்குறது அப்படின்னு சொல்லலாம். தலித் எழுத்து அப்படி தான் முன்னாடி வருது. மைனாரிட்டி சொல்லக்கூடிய எல்லா எழுத்தும், பெண் எழுத்து, உடல் அரசியல் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்தது தான். இப்போது நாங்கள் எங்களுடைய பயணத்தில் எங்களால் அப்படி சில விஷயங்களை கண்டடைய முடிஞ்சதுன்னு சொல்லலாம். எங்கள் சிறப்பிதழ் வரும்போது அதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த எழுத்தாளர்களை பற்றி ஓரளவு படித்து நாங்கள் எல்லாருமே எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்போம், இவங்களுக்கு சிறப்பிதழ் கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ உமா மகேஸ்வரிக்கு முதல்ல கொண்டு வந்தோம். இந்த 90களுடைய ஆரம்பத்தில் எல்லா அந்த காலகட்டத்துடைய எழுத்தாளர்களான எம் கோபாலகிருஷ்ணன் சார், சு வேணுகோபால், கண்மணி குணசேகரன், இப்படி நிறைய பேர், அப்புறம் ஜெயமோகன், எல்லாராலையும் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆளுமையாக உமா மகேஸ்வரி இருந்தாங்க. நாங்கள் படித்து பார்த்தோம், ஆமாம் எங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளராக தோணுனதுனால அதை பண்ணோம். பெருந்தேவி எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு காலகட்டம் முழுமைக்கு ஒரு கவிஞர்கள் இருக்காங்க. ஒரு 1995 பெருந்தேவி எழுத ஆரம்பிக்கிறாங்க. 2000 இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இப்போ முக்கியமான ஆளுமைகளாக ஒரு வரிசை வைக்கப்படுதுன்னா அதுவும் ஆண் கவிஞர்கள் தான் வைக்கப்படுறாங்க. ஆனால் பெருந்தேவி ஒரு கிரேட்டர், ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கவிதையாக்கப்படலை, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளில் ஒரு விமர்சனமாக வைக்கும் போது நாம் ஏன் படித்து அதை வந்து மீட்டு பார்க்கக்கூடாது, என்ன பிரச்சனை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, அப்புறம் ஏன் அவங்க இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஏன்னா அவங்க அவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னொன்று சிவகாமி வரும்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். சிவகாமிக்கு சிறப்பிதழ் கொண்டு வரும்போது, ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் 90களில் எழுதின மிக முக்கியமான எழுத்தாளர்களுடைய வரிசையில், யதார்த்தவாத எழுத்தாளர்கள் வரிசையில் மிக முக்கியமாக வைக்கப்பட வேண்டிய சிவகாமி. தலித் எழுத்தில், குறிப்பாக தலித் பெண் எழுத்தில் உருவாகி வந்தவங்கள முதன்மையாக எப்பயுமே சொல்லப்பட வேண்டிய பெயர் வந்து சிவகாமி தான். அதற்கப்புறம் கவிதைகளில் நம்ம சுகிதராணியை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் பிற ஆளுமைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செவியல் தன்மையான நாவல் எழுதியிருக்காங்க. அது முதன்மையான படைப்பான ஆனந்தாயியை நான் மதிப்பிடுறேன். ஸோ இப்படி இந்த மதிப்பீடுகள் நாங்கள் செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ எழுத வந்திருக்கோம், ஸோ இப்போ திரும்பி மீட்டு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை நாங்கள் பயன்படுத்திடுவோம். அப்படி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு நான் பிச்சைமூர்த்தி பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா இராமீனாட்சி பேரும் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். புதுமைப்பித்தன் பேரை தெரிஞ்ச எத்தனை பேருக்கு கமலா விருத்தாச்சலத்தோட பேர் தெரியும்? அவங்களுடைய மனைவி தான் அவங்க. அவ்வளோ மிகச்சிறப்பான கதைகள் எழுதியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. விந்தியா, சரோஜா ராமமூர்த்தி மாதிரியான படைப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, ஏன் அது வந்து ஹைட்டை அடையலை? இப்போ நம்ம தலித் எழுத்துலையுமே கேட்குறோம், ஏன் கிளாசிக், சில பேர் சொல்லலாம் கிளாசிக்கை எடுத்துருங்க, நம்மளுடைய புது அழகில உருவாக்கிக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஒரு கிளாசிக்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதை ரீச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஏன் சில ஃபார்ம் மட்டும் கிளாசிக்கை ரீச் பண்ண முடியுன்ற கொஷினை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். பெண்ணெழுத்தில் அப்படி ரீச் பண்ணதுக்கான காரணமாக சில விஷயங்கள் நாங்கள் நீலி வழியாக முன்வைக்கிறோம். ஒன்று வந்து நவீன தமிழ் எழுத்தாளர்கள் பெண் எழுத்துடைய கோரை கண்டடையலைன்னு சொல்கிறேன். எப்படி நம்ம ஃபெமினினிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறுதளிக்கிறோமோ, நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையிலையும் சரி, அரசியல்லையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, ஃபெமினைனையும் ஃபீமேலையும் மறுதளிக்கிறோமோ, அது போலவே நாங்கள் அந்த வித்தியாசத்தை பார்த்தோம். நவீன எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டார்க்கான ஒரு சாலிடாரிட்டி சம்மந்தமான ஒரு 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 இருள் பக்கங்களை, காமம்னாலும் கூட அதோடைய விஷயம் சார்ந்தான் எழுதியிருக்காங்க. ஆனால் பெண்கள் வரும்போது உறவு சிக்கலில் மென்மைகளையும், அப்புறம் எம்பத்தி சார்ந்து, லவ் சார்ந்து, இந்த குடும்பத்துடைய ஒரு முக்கியத்துவத்தை சார்ந்து, மரபுடைய இதை சார்ந்து எழுதியிருக்கிறாங்க.
இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இந்த விஷயம் நவீன எழுத்தாளர் குறிப்பாக கானாசு மாதிரியான கிரிட்டிசிசம் பண்ண ஆட்களுக்கு இந்த பேசு பொருட்களே வந்து இது ஒவ்வாததாக எடுத்திருக்கலாம் அப்படின்ற தாட் எங்களுக்கு இருக்குது. வரும் அப்போது இந்த இது வந்து வளர்ச்சியே அடையலை. அப்போ இதெல்லாம் எழுதுனா வந்து அது அடுத்த காலகட்டத்துக்கு போகவும் மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வாசிப்பு நிகழலை. ஸோ இது அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு மீட்டு எடுத்து அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ அது வந்து நாங்கள் பல வகைகளில் இதுவும் பண்ணுறோம். நீலியில் வந்து இன்னொரு வகையில் பார்க்கும்போது இது நமக்கு மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் இது தமிழ்நாட்டில் மட்டும் இது நடக்கலை, வெஸ்டர்ன் லிட்ரேச்சரில் இதே மாதிரி நடந்திருக்கு. உதாரணமாக சைதன்யா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, நிலவரை மனிதரின் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தஸ்தாவ்ஸ்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தஸ்தாவ்ஸ்கி வந்து இன்னைக்கு கிளாசிக் ரைட்டரில் ஹையாக வைக்கப்படக்கூடியவங்க. அதே காலகட்டத்தில் சார்ந்த ஜார்ஜ் சாண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. விக்டர் ஹியூகோவுடைய காலகட்டத்தில் விக்டர் விகோ இவங்களுடைய ஒரு இணையாக வைக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். அவங்கள மிக பெரும் ஆளுமையாக தஸ்தாவ்ஸ்கியை வியந்து பார்த்துருக்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே, நம்மளுடைய நவீன எழுத்தாளர் எல்லாருக்குமே தஸ்தாவ்ஸ்கி பேர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. நம்மள்ட்டையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருள் சார்ந்த விஷயங்களை, இருள் மனிதர்கள் மேலே, குற்றம், இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் மேலே தான் ஈடுபாடு கொண்டிருந்தாங்க நவீன எழுத்தாளர்கள். இன்றைக்கும் அது பேசப்படுது. ஆனால் ஜார்ஜ் சாண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒலி, நன்மை, அன்பு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது நமக்கு வந்து ஒவ்வாமையாக இருக்குது. அதை கிளிஷேவாக நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்துடைய சிக்கலாக நான் அதை பார்க்குறேன். ரொம்ப நொய்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அன்பு வந்து ரொம்ப ஒரு நொய்மையாக பார்க்கப்படுது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் பெண் எழுத்துன்றது மீட்டு பார்க்கப்பட வேண்டியது, அதை புரிஞ்சு கொள்ளறதுக்காக கொஞ்சம் செவிசாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இந்த நீலி வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. ரொம்ப நன்றி. இந்த சிறப்புதல் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவகாமி அம்மாவை பற்றி சொன்னீங்க. சிவகாமி அம்மாவோட நீங்கள் நம்ம தனிப்பட்ட ஃபோனில் உரையாடலும் கூட ஆனந்தாயோட பெண் கதாமாந்தர்கள் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. ஒப்பீட்டில் நீங்கள் வந்து கண்மணி குணசேகரனோட அஞ்சலையை விட இது, அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஆனந்தாயோட பெண் மாந்தர்கள், பொதுவாக சிவகாமி அம்மாவோட பெண் கதாபாத்திரங்கள், அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமாம், எனக்கு ஆனந்தாய் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி அஞ்சலை நான் படிச்சுட்டேன். அஞ்சலை ஏற்படைஞ்ச அளவுக்கு ஏன் சிவகாமி வந்து ஆனந்தாய் ஏன் ஏற்படையிலன்றதான் என்னோட முதல் கேள்வியாக இருந்தது. ஏன்னா ஆண் எழுத்தாளர்கள் அவங்க வந்து தொடர்ச்சியாக தங்களுக்குன்னு ஒரு, நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், ஒரு ஆண் எழுத்தாளர்களுக்குன்னு தங்களுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். 10 வருஷமாக அவங்க ஒரு நல்ல கதையை எழுதலைனாலும் 10 வருஷம் அந்த ஃபீல்டில் அவங்களால இருக்க முடியும். 10வது வருஷம் அவங்க ஒரு நல்ல கதையை எழுதிட்டாங்க, அவங்க கிளாசிக் ரைட்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு பெண் எழுத்தாளர் முதல்ல எடுத்தோடனே அடிச்சிருவாங்க, அடுத்து அவங்க எழுதவே மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு நிலைமை நம்ம பார்க்கலாம். ஆனந்தாயி வந்து த கிளாசிக் கம்பேர் டு இது அப்படின்னு நான் சொல்லுவேன், கண்மணி குணசேகரன் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், நீங்கள் பெண்கள் பற்றி சொல்லும்போது ஆனந்தாயி, சிவகாமி தன்னுடைய உரைகளில் நிறைய இடத்துல குறிப்பிட்டுட்டே வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உடல் அரசியல் அப்போ தான் எழுந்து வந்தது அந்த காலகட்டத்தில். உடல் அரசியல்னு சொன்னோடனே எல்லாருமே காமம் சார்ந்து, இச்சைகள் சார்ந்து எழுதப்பட்டது. அது வந்து அதுவும் தேவைதான். அது இல்லைன்னா அதை கடக்காமல் ஒரு பெண் வந்து ரொம்ப இயல்பாக மற்ற விஷயங்களை பேச முடியாது, அது முக்கியம்தான். அதுக்கு இணையாகவே சிவகாமி இன்னும் வச்சுக்கிட்டே இருந்த இன்னொரு விஷயம் வந்து பெண்களுடைய உடல் உழைப்பு சார்ந்து. இது ரொம்ப முக்கியம் உடல் அரசியலில். குறிப்பாக அடித்தட்டு மக்கள், எக்கனாமிக்கலி ரொம்ப பின்தங்கியவர்கள் எல்லாருமே வந்து உடல் உழைப்பு சார்ந்து இது பண்ணி தான் தங்களுடைய இதை ஈட்டுறாங்க. அவங்க கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்தட்டு சமூகம்னு நம்ம சொல்லக்கூடிய, அல்லது பிராமணர்கள், பிராமணர்கள் மற்ற யாருமே வந்து உடல் உழைப்பு சார்ந்து அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் இல்லை. அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி வந்து சிக்கல் தான். ஆனால் இங்கே நீங்கள் ஆனந்தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கிடைக்கலனாலும் அவங்க வந்து சர்வைவ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான். கொஞ்சம் ஃப்ரீடமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்கலி ஃப்ரீடம். ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இதெல்லாமே அது கஷ்டமாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் இதெல்லாம் பட்டுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு பார்க்கும்போது தான் ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி. அப்படி உடல் அரசியலில் இன்னொரு பக்கமாக பெண்களுடைய உடல் உழைப்பை பற்றி சொன்னவங்க சிவகாமின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழில் தலித்துகள் வந்து தங்களுடைய வரலாறுகள் எழுதும்போதில் சின்ன சின்ன ஆவணங்களை கூட வரலாற்று தரவுகளாக மாற்றிக்கிட்டாங்க. குறிப்பாக ஒரு சின்ன ஒரு நோட்டீஸு, ஒரு சுவரட்டி, இது மாதிரியான விஷயங்களை கூட ஒரு வரலாற்று எழுதியலுக்கு ஆவணமாக மாற்றிட்டு இருக்கும் போல், இப்போ பெண் எழுத்து, நீங்கள் பெண்களை வந்து ஒரு வரலாற்று ஆவணப்படுத்திக்கிட்டே தொடர்ந்து வர்றீங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி ஆவணப்படுத்தலாம் அப்படின்றத கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆவணப்படுத்துறது தமிழ் விக்கி பாணியிலான ஆவணப்படுத்தல் தான். அதுக்கு வந்து முதல் இது வந்து புத்தகங்கள், ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகள், அது வழியாக நம்ம வந்து இன்றைக்கி இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய ஒரு
தேடுதலுக்கான ஒரு பெரிய களமாக இருக்குது. அது மேஜராக டீப் சர்ச் பண்ணி தான் அது பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு 3 முக்கியமான பர்சன்ஸை குறிப்பிட விரும்புகிறோம். ஒன்று வந்து நண்பர் அழிசி ஸ்ரீனிவாச கோபாலன். எங்களுக்கு எம்எஸ் கல்யாண சுந்தரத்துக்குலாம் புகைப்படமே கிடையாது. ஆக்சுவலாக என்ன தகவல் இருக்கோ அது எல்லாத்தையும் முதல்ல வந்து போட்டுருவோம். என்ன மாதிரி நிறைய பங்களிப்பாளர்கள் இருக்காங்க. என்ன இருக்கோ ஜெயமோகன் சொல்லுவார், பதிவு முதல்ல போட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றது. எம்எஸ் கல்யாண சுந்தரத்துக்கு வந்து அவர் ஃபேஸே பார்க்கலாம். ஆனால் இப்படி ஒரு முக்கியமான ரைட்டர் இருக்காருன்ற எங்களுக்கு தெரியுது. ஆனால் அவருடைய படத்தை கூட எங்களால் பார்க்க முடியல. ஆனால் ஸ்ரீனி ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிச்சிடாரு. ஸ்ரீனி அப்பப்போ ஏதாவது ஒரு புகைப்படம் கண்டுபிடிச்சாங்கன்னா எங்களுக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு நாளே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள், சில சமயம் லிங்க், சில சமயம் ஒருத்தருடைய கதை, ஒரு நூல்ல இருந்து ஆரம்பிச்சு கானாசோடைய எவ்வளவோ நூல்கள் வந்து பட்டியல் பெருகிட்டே போகுது. அவர் வந்து புதுமைப்பித்தனுக்கு ஒரு டெல்லியில் ஒரு மாநாடு நடத்தியிருக்காருன்னு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதோடைய ஆடியோஸ் எல்லாம் கிடச்சிது, அதை கேட்டு புலங்காங்கி அடைவோம் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ராணி திலக்ன்ற நண்பர். அவர் வந்து சிவகுருநாதன் செந்தமிழ் நூற்பப்பு கழகம் அதில் இருந்து நிறைய நூல்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு. நிறைய அவர் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும். இன்றைக்கி நிறைய பதிப்பங்களுக்கு அவர் உதவி செய்கிறாரு. ஆனால் பதிப்பங்கள் இன்னும் அவ்வளோ ஸ்பீடாக இல்லை, அப்படி அவரோட அளவுக்கு ஸ்பீடாக இல்லைன்ற அளவுக்கு இருக்குது நிலமை. அவருமே நிறைய எங்களுக்கு தகவல் கொடுப்பாரு. அதே மாதிரி துரை லக்ஷ்மிபதி ஒரு முக்கியமான பர்சன் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி. அப்புறம் நிறைய இருக்குது. நிறைய இன்டர்நெட் தான் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதில் இப்போது தொடர்ந்து படைப்பாளர்கள், கலைஞர்கள், கள செயல்பாட்டாளர்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் ஆவணப்படுத்தி வர்றீங்க இல்லையா? இதில் எங்கேயாவது பெண் ஆய்வாளர்கள் அப்படின்றது ஒரு பெரிய கேட்டகரியாவோ இல்லை அவங்கள ஆவணப்படுத்துறதுலையோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிது, தரவுகள்? அது ரொம்ப கஷ்டம்தான். பெண் ஆய்வாளர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. ஒன்று இல்லை அடையாளப்படுத்தப்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சில ஆய்வாளர்கள் சொல்லணும்னா, கடைசியாக நம்ம நீலியில் வந்து ஸ்டாலின்ராஜ் ஜங்கம் சார் வந்து உமா மகேஸ்வரியை பேட்டி எடுத்திருந்தாங்க. அப்புறம் பத்மாவதி இருக்காங்க. தமிழ்விக்கி தூரன் விருது வாங்கின கரசூர் பத்மபாரதி இருக்காங்க. அப்புறம் தொடர்ச்சியாக கீதா வந்து நிறைய கட்டுரைகள் எழுதிட்டே இருக்காங்க. அப்புறம் பரமேஸ்வரி கல்வி சார்ந்த கட்டுரைகள் எழுதுகிறாங்க. இப்படி சில பெண்களை நம்ம சொல்லலாம். சரி, இதோட தொடர்ச்சியில் ஆய்வுகள், படைப்புகள் இந்த மாதிரி இருக்கிற தீவிர இலக்கியத்தில் வந்து குறிப்பாக பெண் எழுத்துக்குன்னு ஒரு தனித்த ஒரு அழகியல் அப்படின்னு நம்ம, ஏன்னா வந்து அழகியல் பற்றி மொழி இது மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும் போல் தீவிர இலக்கியத்தில் பெண் எழுத்திற்கான ஒரு தனித்த அழகியல் இருக்கிறதா? அது மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அதுதான் எலாபரேட்டாக சொன்னேன் நான். அதாவது இந்த அழகியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் வாசிக்கணும். குறிப்பாக பெண்களோட படைப்புகளை வாசிக்கணும். படைச்சு ரசனை விமர்சன கட்டுரைகள் தொடர்ச்சியாக எழுதுறது வழியாக புதிய அழகியலை நம்ம கண்டடையலாம். பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே பெண் படைப்புகளை வாசித்து சரியான ரசனை விமர்சன கட்டுரைகளை எழுதுறது மூலமாக மேலும் என்னென்ன மாதிரியான பெண் அழகியலுக்கான விஷயங்களை நம்ம உருவாகி கொண்டு வரலாம். அதே போல் தான் எல்லாத்துக்குமே நீதி பண்ணுறதை வந்து அதே வகையில் தலித் இலக்கியத்துக்கு பண்ணோன்னாலும் தலித் அழகியல் நாம் கண்டடைஞ்சு அதுக்கான வரையறைகளை நாம் உருவாக்க முடியும். அது தொடர்ச்சியாக நாம் படித்து எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தோட உரையாடணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ட்ரெஷர்ஸ். அவங்க எல்லாருமே நம்மளுடைய மாஸ்டர்ஸ் தான். புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், கானாசோவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளோட பாரதியாக இருக்கட்டும், வெங்கட் சுவாமிநாதனாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய மாஸ்டர்ஸ். அவங்க ஏற்கனவே உரையாடியது கூட தான் நம்ம உரையாடணும். அப்போ தான் புதிய அழகியல் வர சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி ரம்யா. தொடர்ந்து உங்கள்கிட்ட பேச வேண்டிய எல்லா புள்ளிகளும் தொட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். நன்றி. கேக்குதா? ஓகே, ரொம்ப நன்றி ரம்யா அண்ட் பொய்யாமொழி முருகன். ரம்யா வந்து அவங்களுடைய நீலின்னு ஒரு ஆன்லைன் மேகசின் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். அதில் வந்து சிவகாமி குறித்து ஒரு சிறப்பிதழ் கொண்டு வந்திருக்காங்க. சிவகாமியோட ஒட்டுமொத்த ஒர்க்கை வந்து படித்து இன்டர்பிரட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இஃப் பாசிபிள் அது இங்கே நீலமில் நீங்கள் ரம்யா அந்த காப்பி ஏதாவது இருந்தால் கூட இங்கே வைக்கலாம். புத்தகமாக இருந்தால் கூட நாளைக்கு நிறைய பேர் வந்து படிப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த தலித் இலக்கிய கொடுகை என்பது எல்லா விதமான பரிமாணங்கள்லேயும் டைமென்ஷன்லேயும் ஒரு தலித்தை நம்ம ஒரு மார்ஜினைஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம். வெறும் அது குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து இல்லாமல் மெனி ஆஸ்பெக்டில் பண்ணக்கூடிய ஒரு பார்வை வந்து இன்றைக்கி பார்வையாளர்கள் வேணும். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தலித்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் மத்திய மட்டும் தானே பேசுவீங்க. அந்த மாதிரியான சில நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், விமர்சனங்கள்லாம் இருக்குது. பட் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். நிறைய பேனல் டிஸ்கஷன் இருக்குது. அதில் எத்தனை விதமான பரிமாணங்களை நாங்கள் இதை பேசுகிறோங்கிறது வந்து இங்கே தொடர்ந்து வரவங்களுக்கு தான் ஆக்சுவலாக தெரியும். அதனுடைய ஒரு அத்தாட்சியாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு.
தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். இந்த இருவருக்கும் நினைவு பரிசை வழங்குவதற்காக எழுத்தாளர் அகர முதல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிரபா ஒரு நிமிஷம். neeli.co.inல நீலி மனிதர்களை வாசிக்கலாம். எதுவும் ஹார்ட் காப்பிலாம் எதுவுமே கிடையாது. இலவசமாக வாசிக்கலாம். நன்றி. நன்றி. மூவரும் அப்படியே குரூப் ஃபோட்டோ அகரமல் அப்படியே இல்லைங்க இல்லைங்க யா தேங்க்யூ ஸோ மச்.